பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, தேவனுடைய பிரியம் என்ன செய்யும்? ஆதார வசனம் சங்கீதம் 90வது சங்கீதம் 17வது வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது மோசேயினுடைய ஜெபம். ஏன் இப்படி கேட்டான்? தேவன் ஆபிரகாமோடே, ஈசாக்கோடே, யாக்கோபோடே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், வாக்கும் கொடுத்திருக்கிறார். உம்முடைய மக்களை கானான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று. இதற்கு தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் கொடுத்த வாக்கில் நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், கருத்தாயிருக்கிறார். இது ஒரு புறம் இருந்தாலும், மோசே கேட்டது, இந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், ஸ்திரத்தன்மை இல்லை. இவைகளை பார்த்த மோசே இவர்கள் மேல் கர்த்தர் இரக்கம் வைக்க வேண்டும் என்றும் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்ற விருப்பத்தில் இப்படி ஜெபிக்கிறார். கர்த்தர் பிரியத்தை காட்டினாரா? காட்டினார். எந்தெந்த வகையில் தம் பிரியத்தை காட்டினார் என்பதுதான் செய்து. அப்படியே நமக்கும் காட்டுவார். மக்களே, நாமும் வாக்கு பெற்றவர்கள். நாமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட மக்கள், புது உடன்படிக்கையின் மக்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய புதிய இரத்தத்தினாலே, பரிசுத்த இரத்தத்தினாலே, விலையேறப்பெற்ற பரிசுத்த இரத்தத்தை வைத்து தேவனோடு நமக்காக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேலி மக்களின் பிரயாணம் போலத்தான் நம்முடைய வாழ்வின் பிரயாணம் பாதையும். இவர்களது சரித்திரத்தை வாசித்த பின் இவர்களின் சாட்சிகள் நம்மை பாதித்திருக்க வேண்டும். இந்த சாட்சிகள் ரெண்டு உண்டு. நல்ல சாட்சிகள், கேடு உண்டாக்கி கொண்ட சாட்சிகள். நம்முடைய வாழ்வின் ஓட்டத்தை திசை திருப்பி கர்த்தருக்கு நேராக திருப்பி விட்டிருந்திருக்க வேண்டும் நாம் இந்த சாட்சியில், நல்ல சாட்சிகளை எடுத்திருந்தால். ஆனால் நடைமுறை வாழ்வில் இப்படி இருப்பதில்லை. பல நேரங்களில் நாமும் தவறுகிறோம், முறுமுறுக்கிறோம், சோகமாகி விடுகிறோம், பெருமூச்சு விடுகிறோம். இது என்ன வாழ்வு என்று சலித்து கொள்கிறோம். ஏனென்றால் சாட்சிகளை வாசிக்கிறோம், அத்தோடு நிறுத்தி கொள்கிறோம். அந்த சாட்சி நம்மேல் இம்பேக்ட் ஆக நாம் அனுமதிப்பதில்லை. அடுத்த ஸ்டெப்பு போனால்தான் வெற்றி. இது நாம் கை கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் மேல் ஆண்டவருடைய பிரியம் எப்படி வந்தது என்று யோசிக்க வேண்டும். இப்படி செய்பவர்தான் வெற்றியாளர்கள். தேவனுக்கு பிரியம் இவர்கள் மேல் அளவில்லாமல் இருக்கிறது. மோசே அன்று ஜெபித்த இந்த ஜெபம் இன்றும் நமக்காக அந்த ஜெபம் பேசி கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் நாம் இன்னும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அவர் மாறாதவராய் இருப்பதால், வாக்கில் உண்மையுள்ளவராய் இருப்பதால், அழிக்க மாட்டேன் என்று சொன்னதால் அவர் அழிக்கவில்லை. இஸ்ரவேல் மக்களை அவர்களே வழியில் பிரயாணத்தில் அழிந்து போனார்கள். அதுக்கு அவர் காரணமல்ல. இதைத்தான் மல்லியா 3:6 வாசிக்கிறோம். நான் கர்த்தரின் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நாம் தான் யாக்கோபின் புத்திரர்கள். தாவீது சாட்சிகளை கை கொண்டு நடந்தான், நியமங்களை கை கொண்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கை வைக்கக்கூடாது என்றால் கடைசிவரும் வைக்கவில்லை. கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பது திட்டமும் தெளிவுமாக இருந்தான். கர்த்தரை பாடி பாடி துதித்து மகிழ்ந்தான். கர்த்தரின் பிரியம் எப்போது அவன் மீது இருந்தது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று அவரோடு பேச வேண்டும். ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்று ஆவியானவர் நாம் பேச வேண்டும். ஆவியானவரே, எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க, இதை கற்றுக் கொடுங்க, என்னை வழி நடத்துங்க என்று அவரோடு பேசி கொண்டிருக்க வேண்டும். அவர் ஏதோ ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக வச்சுக்கூடாது. சங்கீதம் 119:99 தாவீது இப்படி சொல்கிறான், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். கேட்டீர்களா? பாவம் செய்த காலத்தில் பட்சபாலிடத்தில் பாவம் செய்தான். கர்த்தரின் பிரியம் அவன் மேல் இருந்ததால் இரக்கம் பெற்றான், மன்னிப்பு பெற்றான். ஆகிலும் இதனுடைய வேதனை எப்படி இருக்கும் என்பதை பின் நாட்களில் தன் குமாரன் மூலமாக காண்பித்தார். அது பூமியிலே சரி கட்டினார், அவ்வளவுதான். அவருடைய பிரியம் இருப்பதால் பூமியிலே நீதியை சரி கட்டுகிறார். கர்த்தரின் பிரியம் நம்மேல் இருப்பதால் நம்மை மட்டாய் தண்டித்து பூமியிலே நீதியை சரி கட்டி இறுதியில் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல் பார்த்து கொள்கிறார். அது எவ்வளோ பிரியம் யோசித்து பாருங்கள். அது அன்னைக்கு பார்க்கலாம்னா அது இன்றைக்கே காட்டிடுவார். அது எப்படி இருக்கும்? இது கர்த்தரின் பிரியத்தின் ஒரு பகுதி. அடுத்து என்னாகும் 22ஆம் அதிகாரம் 23 2 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இவர்கள் இஸ்ரவேல் மக்கள் பிரயாணப்பட்டு வருகிறார்கள் வனாந்தரத்தின் வழியாக. இவர்களுக்கு கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார், எப்படி போஷிக்கிறார், அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எல்லாம் பாலாக்கு கேள்விப்பட்டு பயப்படுகிறார். எமோரிய 2 ராஜாக்களை வீழ்த்து எடுத்தார்கள் இவர்கள். அதனால் பாலாக்கு ராஜா பயந்து கொண்டு
ஒரு தீர்க்கதரிசி பிலேயாம் என்பவனை கூப்பிட்டு, இவர்களை சபித்து விடு, நீ சபித்து விட்டால் அந்த சாபம் அவர்கள் மேல் இறங்கும், நாங்கள் எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்று சபிக்க சொல்கிறான். அதுக்கு கூலி பணம் தருகிறேன் என்று சொல்கிறான். கர்த்தரோ பிலேயாமிடம், இவர்களை சபியாதே, இவர்கள் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் என்றார். பிலேயாம் பணத்திற்காக சபிக்க போனவன்தான், ஆனால் ஆசீர்வதித்தான். என்னாகும் 24:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். இப்பொழுது இந்த இடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், என்னை ஆசீர்வதிப்பதே என் தேவனுக்கு பிரியம், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம், என்னுடைய வேலை பிஸ்னஸை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அது உண்மை, அது சத்தியம். மனசார அறிக்கை பண்ணுங்கள். அன்பர்களே, எந்த சாபம், பில்லி, சூனியம், எதிர்க்கட்டு உங்களை என்னை ஒன்றும் செய்ய முடியாது. தைரியமாக இருங்கள். கர்த்தரின் பிரியம் நம்மேல் இருப்பதால், பிரியம் இருப்பதால் தான் நம்மளை அழைத்தார், நீதிமான்களாய் மாற்றினார், மகிமைப்படுத்தி வருகிறார், ரட்சித்தார், ஆவியை நிறைவே கொடுத்த இதில் பிரியத்தின் அடிப்படையில் செய்தது. நாம் என்ன செய்து சம்பாதித்தோம்? இவரை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆகையால் தான் சாபங்களை ஆசீர்வாதங்களாக மாற்றுகிறார். எத்தனையோ பொல்லாங்கு நம்மேல் விழுந்திருக்கும், ஆண்டவர் அதையெல்லாம் தள்ளி மறைத்து அதை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். எத்தனையோ பொல்லாத மனிதர்களின் எரிச்சல், பொறாமை, வன்க நம்மேல் விழுந்து தாக்காதவாறு நம்மளை காப்பாற்றி அவர்தான் காப்பாற்றி வருகிறார். நாம் காப்பாற்றப்பட்டு வருகிறோம். இந்த பிரியத்தை நம்மேல் வைப்பதும் பின் நம் பக்தியை பார்த்து எடுத்துக்கொள்வதும் கர்த்தர் செய்வதில்லை. பிரியம் வைப்பது அப்புறம் எடுப்பது மனிதர்கள். ஏதாவது நல்லது செஞ்சால் பிரியம் வைப்போம், கெட்டது செஞ்சால் பிரியத்தை எடுத்துருவோம். அது அப்படி இல்லை. ஆண்டவர் வைத்தது தான். நம்மேல் வைத்த பிரியம் இறுதி வரை நம்மேலேயே இருக்கும். சில காரியங்களில் விடுபட வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறோம், முயற்சி எடுக்கிறோம், ஆனால் முடிவதில்லை. கர்த்தரின் பிரியம் இந்த சிறையிருப்புகளிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறது. எப்படியோ இதை விட்டுவிட்டேன், இது என்னிடமிருந்து விலகி போயிற்று என்கிறோம். எப்படியோ அல்ல, தேவ பிரியம் நம்மேல் இருந்ததனால், அவர் கிருபை நம்மேல் இருந்ததனால் ஜெயிக்க வைத்தார். அடுத்து நாம் கையிட்டு செய்யும் வேலை, பிஸ்னஸ், ஊழியம் எதுவாக இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறார். அவர் பிரியம் நம்மேல் இருப்பதால் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அவர் எப்பொழுதுமே நம்மை வெற்றியாளர்களாகவே பார்க்கிறார். என் பிள்ளை வெற்றி அடையணும், என் பிள்ளை சம்பாதிக்கணும், என் பிள்ளை குணவதியாக இருக்கணும். அந்த இதில் ஒரு தகப்பன் தாய் எப்படி பிள்ளைகளை பார்த்து எதிர்பார்க்கிறார்களோ அதை காட்டில் 1000 மடங்கு எதிர்பார்க்கிறார், ஆசைப்படுகிறார், கிருபை கொடுக்கிறார், ஞானம் கொடுக்கிறார், சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். ரிசல்ட் அற்புதமாய் இப்படி வர சான்ஸே இல்லை, ஆனால் வந்தது. நாம் சொல்கிறோம் அல்லவா, எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்க சான்ஸே இல்லை, ஆனால் கிடைச்சது. அது அவருடைய பிரியம். இது கர்த்தரின் பிரியம் நம் மூலமாக வெளிப்படுகிறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிற, ஆதியாக 26:12 உங்களுக்கெல்லாம் தெரிந்து அடிக்கடி இந்த உதாரணத்தை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஈசாக்கு கேராரில் இருக்கிறான், எகிப்துக்கு போயிடலாம், பஞ்சம், கேராரில் ஒரே பஞ்சம். சரி, எகிப்து பக்கத்தில் இருக்கிறது, அங்கே நல்லா இருக்குது, போலான்னு புறப்படும்போது ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இங்கேயோ மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை, பூமியெல்லாம் வெடித்து கிடக்கிறது. நன்றாக கவனித்து கேளுங்கள். ஆனால் அவன் விதை விதைக்கிறான். மழை பெய்தது, பனி பெய்தது என்று வேதத்தில் ஏதும் இல்லை. கர்த்தர் ஆசீர்வதித்ததனால் அவன் 100 மடங்கு பலன் பெற்றான். கேட்டீர்களா? அந்த இடத்தில் பிஸ்னஸ் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் இருப்பதால் அவர் ஆசீர்வதிப்பதால் உங்கள் பிஸ்னஸ் அற்புதமாக நடக்கும். அந்த இடத்தில் நிலம் வாங்க, வீடு கட்ட வாய்ப்பே இல்லை. கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் இருப்பதனால் அது நடக்கிறது. இந்த இடத்தில் பெண் கொடுக்க, இந்த இடத்தில் பெண் எடுக்க வாய்ப்பே இல்லை. கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் இருப்பதால் அது நடக்கிறது. நன்றாக தெரிந்து கொள். நம்முடைய திறமையோ நம்முடைய ஏதும் இல்லை, கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கிறது. அந்த பிரியம் இதை செய்கிறது. வெளியே இல்லாத வெளியே உண்டு பண்ணி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். அது என்ன ரட்சிப்பின் அலங்கரிப்பு? சங்கீதம் 149:4. அதாவது ரட்சிப்புக்குள் இருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கிறார். அந்த பிரியம் பூரணமாக நம்மளை வாழ வைக்கிறது. அது அந்த பூரணத்தை குறிப்பது தான் இது. இந்த பிரியத்துக்கு நாம் எதையாலும் செய்து சம்பாதிக்க முடியாது. ஆனால் ஒன்று நாம் செய்ய வேண்டும். அந்த பிரியம் நம்ம மேல் இருக்கிற தக்க வைத்து கொள்ள வேண்டும். அது இன்னும் அதிகமாக இருக்க நம்முடைய செயலும் பேச்சும் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக நடக்க வேண்டும். எல்லாவற்றிலும் முடியுமா? முடியும். இதற்குத்தான் அவரது கிருபை தினந்தோறும் காலைதோறும் புதிதாய் கிடைக்கிறது. எதில் உண்மை? தேடுவதில் உண்மை.
உண்மையாக தேடணும். இது இப்படி பண்ணுனா இது கிடைக்கும், அந்த மாய்மாலம் இருக்கக்கூடாது. கணவன் மனைவியிடத்தில் உண்மையாக இருக்கணும், மனைவி கணவனிடத்தில் உண்மையாக இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருடைய உண்மையாக இருக்கணும். அந்த உண்மைக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் சரி என்று உண்மையாக இருக்கணும். மாய்மாலம் இருக்கவே கூடாது. அன்பில் மாய்மாலம் இருக்கக்கூடாது. உங்களை நம்பி இருக்கிறவற்றை நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அவர்கள் உண்மையாக இராவிட்டாலும் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். உங்களுடைய அந்த உண்மையானது பேச்சிலே காட்ட வேண்டும், செயலிலே காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய பிரியத்தை மேலும் வலுப்பெற வைக்கும். உங்களுக்காக நின்று அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக நின்று பேசுவார், பரிந்து பேசுவார், வழக்காடுவார். உங்கள் காரியம் ஜெயமாக மாறும். அவர் பிரியத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிரியம் சகலத்தையும் செய்து முடிக்கும். ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு பிரியமாய் நடக்க கற்றுத்தார். ஆவியானவர் எங்களை செம்மையான வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு என்னுடைய ஏசப்பாவிற்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது என்பதை அறிந்து புரிந்து பேசுவேன், செயல்படுவேன். அவர் பிரியம் எப்போது என் மேல் இருக்கிறது என்பது எனக்கு எவ்வளவு சந்தேகமே இல்லை. ஆமேன். அல்லேலூயா.